டேரக்டர் மாரி செல்வராஜ். இவரோட டேரக்ஷனில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வாழை. இந்த ஒரு படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பார்த்து வந்த எல்லாருக்குமே மனசளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாகவும் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வாழை படத்தை தொடர்ந்து இவர் அடுத்த படமாக சிஎன் விக்ரமோட பையனான துருவ விக்ரம் வச்சு பைசன் அப்படிங்கிற அந்த படத்தை டேரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த ஹீரோவை வச்சு டேரக்ட் பண்ண போறாரு, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக் இருந்துச்சு. அதுக்கு அவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆனால் எதுவுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. கூடிய சீக்கிரமே அதை பற்றின அப்டேட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பற்றி டேரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பைசன் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் 75% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 25% மட்டும்தான் கம்ப்ளீட் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதையும் எடுத்து முடிச்சிட்டா இந்த படம் ஓவரால் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும். வர 2025 சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த பைசன் படத்துக்கு அப்புறம் அவர் வேறு எந்த ஹீரோவை வச்சு டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குற விதமாக கன்ஃபார்ம் தனுஷ் அவர்கள் வச்சா ஒரு படம் டேரக்ட் பண்ண போகிறேன், அந்த ஒரு படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக தான் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காரு. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 173 இல்லை 174 நீங்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறதா ஒரு டாக் இருக்கே, அது உண்மைதானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் அது உண்மை தான், அதுக்கான வேலைகள் நடந்துச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் டேரக்டாக சொல்லியிருக்காரு. ஏன் இப்போ நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் டேரக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பைசன் படம் அப்படிங்கிறது அவர் பரியரும் பெருமாள் படத்தோட ரிலீஸ் ஆன டயத்தில் சைன் பண்ணப்பட்ட ஒரு படம். இப்போ தனுஷ் அவர்கள் வச்சு 2வது முறையாக டேரக்ட் பண்ண போகிற இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறது கர்ணன் படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது சைன் பண்ணப்பட்ட ஒரு படம். அந்த 2 படங்களுமே இப்போ தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில மாமன்னன், வாழை இது மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆனதுனால இந்த படங்களை ஸ்டார்ட் பண்ண முடியாதனால இந்த அளவுக்கு இந்த படத்தோட டிலே ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த படத்தை டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே லைனப்ஸை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆக்டர் தனுஷ் அண்ட் மாரி செல்வராஜ் இவங்க 2 பேரோட காம்போட ரிலீஸ் ஆன கண்ணன் படம் என்ன மாதிரியான படமாக இருந்துச்சு அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட காம்போ இப்போ செகண்ட் டைம் ஜாயின்ட் ஆக போகுது. அந்த ஒரு படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வரப்போகுது. என்ன மாதிரியான கதையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேரக்டர் மாரி செல்வராஜ் இவரோட டேரக்ஷனில் வந்த பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை இந்த 4 படங்களில் உங்களுக்கு மனசளவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்து பிரபலங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.